Praise the Lord, praise the Lord. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலும் கூட இயேசுவின் பாதத்தில் திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் வந்து தேசத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்தில் ஊற்றும்படியாய் நாம் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டு வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபைகளை ஜெபிக்கிறவனை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கூட ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய கிருபையை விலக்காமல், ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை தள்ளாமலும், உங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி சாய்த்து பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா பயத்தோடும் எல்லா தெய்வ பிரசனத்தோடும் இருக்கிற இடத்துல நம்முடைய கண்களை மூடுவோமாக. எல்லாரோட கண்களும் மூடி இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்களோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு கோடான கொடி துதிகளின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே நன்றி. உடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் சமூகம் இந்த இடத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆன்லைனிலும் தொலைக்காட்சியில் இதை பார்த்து கொண்டு இங்கே கர்த்தருடைய ஆலயத்திலும் இங்கே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ மகிமை நிரப்பட்டும், தேவ மகிமை மூடட்டும் ஐயா. ஓரா மனமன ஹந்தரா சியாந்தனி ஆதனா. தேங்க்யூ மை லார்ட். உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்தை நான் நிரப்புவீராக. ஓரமன சியாந்துனி. நன்றி 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 அப்பா. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீர் உண்டு. உம்மை தானே நம்புவேன் என் இயேசுவே. இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்தது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யாரு? எங்களுக்கு நன்மை செய்ய நீர் உண்டு ஆண்டவரே. உம்மை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில அந்த மகிமை சமூகங்களை மூடட்டும். உம்மை நம்பி வந்திருக்க எங்களோட வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கை தேவனா இனி ராத்திரி வேலை வெளிப்படுகிறாதே. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுவோம், உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஓரமசியா. நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் எல்லாம் சொல்லுவோம், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். நீரை துடைத்தவரை காலமெல்லாம் கண்மணி போல கரமெடுத்து சொல்லுங்க பார்ப்போம். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரை காலமெல்லாம் கண்மணி போல கரப்பிடித்து காத்தவரே எல் ஷடாய். ஆமே. அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம்
அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல்லாரும் வாய் தந்து சொல்லுங்க பார்ப்போம். மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்திரையா. எல் ஷடாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. அடோனாய் அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே. அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உம்மை தானே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்றே. மீண்டும் சொல்லுவோம். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்றே. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே, உம்மைதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹே ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஹalleluya. அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. ஹalleluya. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவர் எல் ஷடாய் இருக்கிறபடியால், அவர் எலோஹீமா இருக்கிறபடியால், அவர் யெகோவா ஈரவா இருக்கிறபடியால், அவர் யெகோவா ஷாலோமா இருக்கிறபடியால், அவர் அடோனாயா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியால் எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ராத்திரி வேளையிலே அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாய், அவருடைய மகிமை நம்மை நிரப்பும்படியாய், அவருடைய கிருபை நம்மை நிரப்பும்படியாய். ஓரா மாநகர ஹந்தனியா. எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே அற்புதம் நடக்கணும். ஏசப்பா உங்க நாமத்துல அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. பேய்கள் ஓடணும், நோய்கள் தீரணும், எல்லாம் ஆண்டவரே சுகமாக வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். எல்லாம் உற்சாகமாக. எஸ், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுவோமாக. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள். சொல்லுவோம். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தில் வந்து அத்தனை பேரும் எங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள். Thank you Lord. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து
வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். நின்றால் போது தேவ மகிமையை கண்டிடுவோம். சொல்லுவோம், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போது தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. ஹல்லேலூயா. ஓரா மலகரமாசியோ, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம், ஏசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாமும் கலங்கிடுவோம். ஆவியானவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உலகத்தை கலக்கிடுவோம். இந்த வல்லமைகள் பூரமா சபரமௌடியாதனியா ரிபாபா கனியே. இந்த வல்லமைகள். நன்றி ஆண்டவரே, அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை, அவருடைய மகிமை மாறவில்லை. தேசம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உந்த நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். பேய்கள் ஓடட்டும், நோய்கள் தீரட்டும். ஆமென். நோய்கள் தீருது, பாவங்கள். ஹல்லேலூயா. நோய்கள் தீருது. ஆமென். நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையா என்று நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போக. எல்லாம் சேர்ந்து சொல்லும், உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. மீண்டுமாய் சொல்லுங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். நடக்குது, கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள். ஹல்லேலூயா. கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் ஓடு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, பாட்டுக்காரர் சொல்கிறார், ஏசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமென். இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால், அந்த இயேசு என்கிற நாமத்தை நீ கூப்பிடுவாயானால், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும். சில ஆண்டுகள் முன்பதாக இதே சென்னை பட்டணத்தில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மருத்துவமனையிலே ஒரு ஏழை சகோதரி, அவர்கள் என்ன செய்தார்கள், கைப்பிரதிகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் சென்று. அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்பொழுது ஒவ்வொரு அறைக்குள்ளாய் சென்று கைப்பிரதி கொடுத்து, உங்களுக்கு ஜெபம் தேவை என்றால் நான் ஜெபிக்கின்ற அன்பாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட அறைக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய அறைக்குள்ளே சென்று, ஐயா இந்த இயேசுவை நம்புங்க ஐயா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த மனிதன் மிகுந்த சோர்ந்து போன நிலையில் இருந்தால்
ஆனால் இந்த பெண் கைப்பிரதியை கொடுத்த உடனே அவருக்குள்ள ஒரு ஆக்ரோஷம். அந்த கைப்பிரதியை வாங்கினார். அதை கசக்கி அந்த சகோதரி மேலே வீசிவிட்டு வெளியில போய் என்று சொல்லிவிட்டார். இந்த சகோதரி மிகுந்த துக்கத்தோடு கூட அந்த அறையை விட்டு வெளியில வந்தார். அந்த அறைக்கு வெளியே நடந்த இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆஸ்பத்திரியிலே பணிபுரிகிற 2 தாதிமார்கள், 2 ஆயாக்கள் அதை பார்த்தாங்க. பார்த்து விட்டு இந்த மனுஷன் நாளைக்கு சாக போறான், இந்த அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணாதான் இந்த ஆளுக்கு என்னவா என்று பேசினதை இந்த சகோதரி கேட்டார்கள். உடனே இந்த சகோதரிக்கு என்ன தெரியல. உடனே போய் என்னங்க என்ன சொல்றீங்க? அப்போ சொன்னார், அம்மா இது மனுஷன் ஒரு டாக்டர், அண்ணா இவருக்கு தொண்டையில கேன்சர் வந்து அந்த கேன்சர் சரீரம் முழுவதும் பரவலிச்சு அவரோட வைத்தியராக இருக்கிறதுனாலே அவருக்கு அறுவை சிகிச்சை நாளை செய்ய போறாங்க. 99% அவர் மரித்து விடுவார். ஆனாலும் அவர் டாக்டராக தான் முயற்சி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணா அந்த மனுஷனை குறைந்தா போகும்போது என்று சொன்னாங்க. இந்த சகோதரிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய வீட்டுக்கு வந்தார்கள். அன்றைக்கு சாப்பிடவில்லை. இரவு முழுவதும் உபவாசத்திலிருந்து மிகுந்த கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே அந்த சகோதரனை மன்னியும், அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், அவர்களை அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று இரவு முழுவதும் ஜெபித்தார்கள். அங்கே போகும்போது நாளைக்கு எப்போ ஆப்ரேஷனால் காலையில் 9 மணிக்கு அவர் அறுவை சிகிச்சை கொண்டு போகிறாங்க என்று சொன்னார்கள். இந்த ஸ்திரீ சகோதரி அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள், வேகமாய் ஓடினார்கள் ஆஸ்பத்திரிக்கு. போகிற நேரத்தில் பார்த்தால் அப்பொழுதுதான் அவருடைய அறைக்குள் இருந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அவரை அழைத்து செல்லுகிறார்கள். போகிற நேரத்தில் இந்த அம்மா என்ன சொன்னாங்க, வாயை பார்த்து, ஐயா 1 நிமிஷம் என்று சொல்லி கடற்கட ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்க. ஐயா நீ யார் உன்னை கைவிட்டாலும், இதுதான் எழுதின அந்த தாய், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவை நீ நம்பினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் என்று கடற்கடன் ஒரு பேப்பரில் எழுதி இயேசு என்ற நாமத்தை மாத்திரம் நீங்கள் உச்சரித்து கொண்டு இருங்க என்று சொல்லி அந்த மனுஷனை கையில் கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த மனுஷன் கையில் வாங்கி கொண்டார். அந்த அறைக்குள் கொண்டு போன பொழுது அவருக்கு மயக்க ஊசி செலுத்த ஆரம்பித்தார்கள். அப்போ இந்த ஸ்திரீ என்ன எழுதி கொடுத்தாள் என்று அந்த பேப்பரை வாசித்தால் எழுதியிருக்கிறது, ஐயா யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை நம்பினால் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மனுஷன் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு சொன்ன, ஆண்டவரே அவர் ஒரு முகமதிய சகோதரன். அவர் சொன்னார், நான் பார்க்க எல்லா கடவுளையும் நான் வணங்கிட்டேன், எல்லா கிரியை நான் கைவிட்டுட்டாங்க, ஆனால் எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ சொன்னாள், இயேசுவை நம்பு, அவர் உன்னை கைவிட மாட்டாருண்டு. நீங்கள் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தா, எனக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லா நடந்து எனக்கு மீண்டும் ஜீவன் வந்தா நான் உமக்கு உம்முடைய பிள்ளையா நான் மாறுறேன்னு சொல்லி கொண்டா இருந்தார். அப்படியே மயங்கி விட்டார். நேரம் கடந்து சென்றது. டாக்டர்கள் எல்லாம் வந்தாருங்க. ஆப்ரேஷனுக்காக லைட்டெல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். லைட்டெல்லாம் போட்டார்கள். அந்த அவர் கழுத்து வரைக்கும் மூடியிருந்த அந்த இடத்தை, அந்த பெட்ஷீட்டை அவர்கள் பிரித்தார்கள். எடுத்த உடனே, அதை பார்த்த உடனே டாக்டர்கள் ஒரு முகத்தை பார்க்கிறார்கள், நர்சஸ் ஒரு முகத்தை பார்க்கிறார்கள். என்னென்று பார்க்குறீங்களா? அவ்வளவு நேரம் அந்த ஆஸ்பத்திரி அறைக்குள் வருகிற வரைக்கும் அவ்வளோ பெரிய கட்டி அவர் தொண்டையில் இருந்தது. ஆனால் அவர் அந்த சின்ன ஜபத்தை செய்தார். இயேசுவே நீர் உண்மையான தெய்வமாக இருந்தால் எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தில் அவர் ஜெபித்த அந்த சின்ன ஜபம், அந்த பெட்ஷீட்டை பிரித்து பார்த்தால் நம்ப மாட்டீங்க, டாக்டருக்கு ஆச்சரியமா இருந்தது. கட்டி இருந்த இடத்துல அந்த கட்டி மறைந்து போய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? அது மறைந்து போய் இருந்தது. டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது நடந்தது? உடனே அவர் மயக்கத்தை, அந்த டாக்டர் அவர் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நபர், அவர் மயக்கத்தில் போய்விட்டார். அங்கே அவரோட மயக்கம் தெளிகிற வரைக்கும் யாருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. மயக்கலாம் தெரிந்த பிறகு அவர் அதுக்குள்ளே அப்புறம் வார்டுக்குள்ளே கொண்டு போயிட்டார்கள். உங்களுக்கு என்ன நடந்தது? எவ்வளோ பெரிய கட்டி காலை வரைக்கும் இருந்ததே. அது அவருக்கு அந்த இடங்கள்லாம் ஷேவ் பண்ண மனிதன் சொன்ன, நான் பார்த்தேன், அவருக்கு ஷேவ் பண்ணும்போது அந்த கட்டி இருந்தது, நான் பார்த்தேன், இப்போது என்ன ஆனது? அந்த மனிதன் மயக்க தெரிந்து சொன்னார்,
எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு. ஆனால் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா இப்படி எழுதி கொடுத்தாங்க, அந்த பேப்பரை காண்பித்தா, ஐயா யார் உன்னை கைவிட்டாலும் இயேசுவை நம்பினால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார் என்று சொன்னாங்க. அந்த இயேசு என்கிற நாமத்தை குறித்து நான் சொல்லிக்கொண்டு அதை மாவத்தை மாத்திரம் உச்சரித்து கொண்டு என்று நான் எல்லாவற்றையும் மறந்துட்டேன். இயேசு இயேசு என்று மாத்திரம் உச்சரித்து கொண்டிருந்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். இன்றைக்கு அந்த டாக்டர் தன் வேலையெல்லாம் ராஜ்யமா பண்ணிட்டு வட இந்தியா தேசத்துல கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாய், ஒரு மிஷனரியாய் அந்த வட இந்தியாவிலே அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு என்கிற அந்த ஒரு நாமத்தை சொன்னால் போதும். அந்த நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் போதும். அந்த ஒரு இயேசு என்கிற அந்த ஒரு நாமத்தை உன் வியாதியின் மத்திலே, உன் கண்ணீரின் மத்திலே, உன் உபத்திரத்தின் மத்திலே, உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்திலே இயேசு என்கிற அந்த ஒரு நாமத்தை கூப்பிடுங்க. அந்த நாமத்தில் வல்லமை உண்டு, அந்த நாமத்தில் அற்புதம் உண்டு, அந்த நாமத்தில் சுகம் உண்டு, அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் போதும், பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும், எல்லாம் நம்மை விட்டு விளைந்து போயிடும். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி, ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில வியாதியோடு யாராவது இருந்தால், அசுத்தாவியில பிடித்துக் கொண்டு யாராவது இருந்தால், பலவிதமான பிரச்சனைகளோடு கண்ணீரோடு யாராவது இருந்தால், இயேசு என்கிற அந்த நாமத்தை ராத்திரி வேளை கூப்பிடுங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரிங்க. ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிடுங்க. ஓ ராமநாதினியே ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம், ஏசப்பா இந்த ராத்திரி வேளை ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே ஆராதித்துக் கொண்டு ஒவ்வொரு மேலும் நீங்க எல்லா அசுத்தாவிகள் ஓடட்டும். குடும்பங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற குடும்பத்தை கலக்கி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வாய்கள் நோய்களும் வியாதிகளும் விலகட்டும். உந்தன் வல்லமைகள், அவருடைய வல்லமைகள் ஒருபோது குறைந்து போகவில்லை. அவருடைய உயிர்த்தது வல்லமை மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொல்லுவோம், உந்தன் உயிர்த்தெழுத மீண்டுமாய் மீண்டுமாய் சொல்லுங்க. உந்தன் வல்லமைகள் சொல்லுங்க. உந்தன் உயிர்த்தெழுத மகிமை மாறவில்லை. ஏசப்பா உந்தன் நாமத்தை, எஸ் ஆமென் ஹல்லேலூயா. ஏசப்பா உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள், துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு ஹல்லேலூயா. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை உங்களுக்கு விசுவாசம் ஒன்று இருந்தால் போதும் ஐயா. நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவ மகிமையை நீ காண்பார். மீண்டுமாக விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவம் மீண்டுமாய் ஒரு விசை கூட சொல்லுங்க. விசுவாசம் எனக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா பாடுங்க. எஸ், எல்லாரும் உற்சாகத்தோடு. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே இந்த நேரத்திலே அற்புதம் நடக்குது. அசுத்த ஆவிகள் விலகி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்திலே பில்லி சுனித்த ஆவிகள், அசுத்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைந்து தகர்த்தெறிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. மந்திர சூனிய செய்வினை கட்டுகள் உன் குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா மந்திரங்களும், எல்லா சூனியங்களும், எல்லா பிசாசின் கிரியைகளும் இந்த ராத்திரி வேளை உடை தெரிவராக. ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம கலைக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதனாலே உலகத்தை நாம் கலக்கிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
ஓ ரபலரசியாந்தனியே. மீண்டுமாய் 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 சொல்லுங்க. உந்த வல்லமைகள், அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லைம்மா. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஓ இயேசுவின் வல்லமை ஒருபோது குறைந்து போகவில்லை. இந்த ராத்திரி வேளையில் மாறவில்லை. சொல்லுங்க இயேசப்பா உங்க நாமத்தில் இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக, அவருடைய வியாதிகள் நீங்குவதாக, அவருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி இந்த நேரம் ஒரு அற்புத நேராய் மாறட்டும். ஹல்லேலூயா. சாத்தானி சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையா உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து குடும்பத்தில் யாராவது பாவத்தில் அகப்பட்டிருக்கிறார்களோ இயேசு என்று கூப்பிடுங்க. இன்றைக்கு அவர் உடை தெரிவா துதியுமாயுது நமக்குள் இருந்தா அசுத்த அல்ல கத்தரை துதிங்க. நீங்கள் துதிக்க 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 எல்லா பொல்லாத வல்லமைகளும் உங்களை விட்டு விலகும். மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க. துதியின் ஆயுது நமக்குள் இருந்தா அசுத்த ஒரு விசை கூட சொல்லுவமாக. துதியின் ஆயுது நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே இதோ ஒரு மகிமை இறங்கட்டும். இந்த வல்லமை இறங்கட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மேல் அந்த வல்லமை இறங்கி வரட்டும். சுகமளிக்கிற வல்லமை, அற்புதத்தை செய்கிற வல்லமை, இயேசுவின் நாமத்திலே சூழ்நிலையில் மாற்றுகிற வல்லமை, அந்த வாழ்க்கையை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட பிசாசின் எல்லா கிரியைகளும் இப்போது அகற்று போடுவதாக. இருள் நீங்கட்டும். அவருடைய குடும்பத்தை மூடிக்கிற இருள் நீங்கட்டும். அவருடைய வாழ்க்கையை மூடிக்கிற இருள் நீங்குவதாக. பாவங்கள் ஹல்லேலூயா கைகளோடுது. சொல்லுங்க பார்ப்போம். ஓ கரங்களை தட்டி எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை துதிங்க துதிங்க. துதியின் ஆயுதங்களை நீங்கள் எடுத்தால் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகுமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓரா பாக்கமா நாசி ஹந்தனியா. இந்த ராத்திரி வேளையில இதோ கத்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேல் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கொடான கோடி நன்றி. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சுகம் இதோட பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ளம் நிறைவோடு நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமார இயேசுவை தந்தா நன்றி. எல்லாரும் விசுவாசத்தோடு உள்ளம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக பரிசு
அவருடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி அவர்களை பலவான்களை மாற்றி இருக்கிறார். அவருடைய தரித்திரங்களும் சாபங்கள் அவரை விட்டு நீக்கி அவளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் உடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உடைய மகிமை பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தவர், எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்தில் அற்புதத்தை செய்யும், எங்கள் தேச ஜனத்தின் மேல் அற்புதத்தை செய்யும். தொடர்ந்து ஜெப ஆவி எல்லாரும் நிரப்பட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் நாம் பங்கெடுத்தோம். இப்பொழுது தொடர்ந்து நம் தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் தேவ சமூகத்திலே மன்றாடும்படியாக திறப்பின் வாசலில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் அல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். சபைகளின் பரிசுத்தத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுது, அல்லேலூயா, பரிசுத்தத்துக்கு என்றே கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? நம்ம எல்லாரும் பாரத்தோடு கூட நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும், ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொருவரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சபைகளில் இந்த நாட்களில் ஒரு பரிசுத்தத்தை என் தேவன் தாமே நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வேத வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நடவுங்கள் என்று சொன்னிருக்கிறீரே. கர்த்தர் உங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்றே அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. இந்த நாட்கள் எல்லா சபைகளிலும் ஒரு சுத்திகரணத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக தகப்பனே. அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அல்லேலூயா, இந்த நாட்களில் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்தல்வீராக. பரிசுத்தமாகுதலே தெய்வ பயத்தோடு என்றும் அல்லேலூயா ஹல்லேலூயா காத்துக்கொள்ள கடவுதென்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் தாமே நீங்கள் கிருபை செய்தல்வீராக. சபையில் அங்கத்தினராக இருக்கிற ஒவ்வொருட வாழ்க்கையிலும் பரிசுத்தம் 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 காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதையா. அல்லேலூயா. ரீகாபாலா ரீதாரா சந்துராதனா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமே தரிசிக்க முடியாதே தகப்பனே. இந்த நாட்கள் எல்லாருக்குள்ளாகவும் எல்லா சபை மக்களுக்குள்ளாகவும் அமேன் ஒரு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தத்தை என் தேவன் நீர் கட்டளை இடதான் நான் வேண்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று எழுதியிருக்கிற கர்த்தாவே. நாளுக்கு நாள் பரிசுத்தத்திலே முன்னேறுகிறவர்களாக காணப்பட என் தேவன் கிருபை செய்தல்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்ம அடுத்ததாக நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்கள் சபைகளுக்குள்ளாக ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக காணப்படுகிறதா. நாம் செபிக்கலாமா? இந்த நாட்களில் எல்லா சபை மக்களுக்குள்ளாக எல்லா சபையின் விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு தெய்வ பயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக. ஓராமா சந்துராதகல கடகதுனியா. அல்லேலூயா. பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதல்லவா. இந்த நாட்களிலே தெய்வ பயம் தெய்வ பயம் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிடும்படியா அந்த ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓராவா ரீதாராமா சந்துராதனா ரீகாபாலா பவுடியாதனா. தகப்பனே, இந்த நாட்களில் எல்லா சபைகளுக்குள்ளாகவும்
ஒரு தெய்வ பயத்தை என் தேவரே நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ பயமே ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறதல்லவா தகப்பனே. ஓராபா தியார பௌஷந்து ராதனா ரீகா பாபா ரீபா பாபா. தேவ பயம், தேவ பயம் ஒவ்வொரு விசுவாசிகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஓரா மனா சந்து ராதனா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறதையா. ஓராபா கபா ரபௌ சந்து ராதனா. கர்த்தர் எங்களை பார்க்கிறார் என்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளாகவும் கர்த்தர் இந்த நாட்களில் நீர் கட்டளிடபடியாக ஓராபா ஷபரமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வ பயத்தை ஒவ்வொருட வாழ்க்கையிலும் அல்லேலூயா காணப்படட்டும் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற போதுதான் தீமையை விட்டு விலகுவான் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறதல்லவா. ஆம் தகப்பனே, பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டுமானால், தீமையை விட்டு விலகி ஓட வேண்டுமானால் ஒரு தேவ பயம் காணப்பட வேண்டும். யோசேப்புக்குள்ளாக அந்த தேவ பயம் இருந்ததுனால தான் தீமையை விட்டு பாவத்தை விட்டு விலகி ஓடினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதல்லவா. ஆமே தகப்பன், இந்த நாட்களில் எல்லா சபைகள் தெய்வ பயத்தை ஊற்றுவீராக. தேவ பயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தர் கட்டளையிடுவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, நாம் எல்லாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்களில் சபைகளுக்குள்ளாக ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிற சபைகளாக எல்லா சபையையும் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றும்படியாக திறப்பில் நின்று மன்றாடுகிற சபையாக ஓ ராபா ஷபதனா அல்லேலூயா போராடி ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடி செபிக்கிறவர்களாக, விழித்திருந்து செபிக்கிறவர்களாக, ஊக்கத்தோடு செபிக்கிறவர்களாக ஓ ராபா ஷபல பலபா. கர்த்தர் எல்லாரையும் மாற்றும்படியா நாம் செபிக்கலாமா? ஆண்டோட சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க அப்படியே கேளுங்க. எசப்பா, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க, எனக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றும் ஆண்டவரே என்று கேளுங்க. சோர்ந்து போகாமல் செபிக்கும்படியான அந்த ஆவினால் என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லி கேளுங்க. ஓ ராபா ஷபல ரிதரா பௌடியாதநாதனாம் தகப்பனே, எல்லா சபைகளிலும் இந்த நாட்களில் ஒரு பெரிய ஜெப ஆவியை என் தேவன் ஊற்றுவீராக. ஜெப அக்கினி ஒவ்வொரு இருதயங்களிலும் கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை, ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம் ஒவ்வொருக்குள்ளாகவும் காணப்படட்டும் ஆண்டவர். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜீவ. அல்லேலூயா ரீகா பாபா. ஜெபித்திட ஜெபித்திடதா ஜெயம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊராபா கரா தியான பௌஷா பாபா. ஒரு ஜெப ஆவினால கர்த்தர் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியான அந்த ஆவினால ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு திருசபை மக்களையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும், கர்த்தர் நிரப்ப வேண்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கை போல ஆமே தகப்பனே உம்மோடு ஆமே உறவாடுகிறவர்களாக ஒரு அவா ஷபல ரதுரபகதகதனியா என் தேவன் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஹல்லேலூயா. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் காணப்பட்டாலோ கருத்தாய் செபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த நாட்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாக கர்த்தர் மாற்றுங்க, மாற்றுவீராக, மாற்றுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ரபா ரபா சந்துராதநாதனா. ஆமே, ஒரு ஜெபாவினால் எல்லா சபையையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் சபையில் ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும்படியாக அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் சபைகளிலே நடத்தும் நிறைவேற கர்த்தர் உதவி செய்தலும்படியா அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா ரீகா மாமா ரீமா நமந்து ராதகலகதனியா. தகப்பனே, சபைகளில் இந்த நாட்களில் ஆவியாண்ட பலத்த கிரியைகள் வெளிப்பட வேண்டும் அப்பா, வெளிப்பட வேண்டும். ஓ ராபா சியாந்தர வவுடியாரபா ரீகாந்துர வவுடியாரபா. அற்புதங்கள் திரளாய் நடக்கணப்பா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உம்முடைய வசனத்தை என் தேவன் உறுதிப்படுத்த வேண்டும்.
தகப்பனே, வெளியரங்கமான கிரியைகள் நடக்கட்டும். குருடர்கள் பார்வை அடையட்டும், செகிடர்கள் கேட்கட்டும், ஊமையர்கள் பேசட்டும், முடவர்கள் நடக்கட்டும், மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படட்டும். அப்பா ஓரா லவா கராதரா பௌஷ்யாதநாதனா ரீகாந்துர பௌடியாதநாதனா, வெளியரங்கமான கிரியைகளை இந்த நாட்களில் கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கலாம். சபைகளுக்குள்ளாக ஒரு உணர்வின் ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியா, எல்லா சபைகளையும் கர்த்தர் நாட்களில் உயிர்ப்பிக்கும்படியாக, ஓ ரபா ஷபபா, மந்த நிலைமைகள் மாறும்படியா, நிர்விசாரங்கள் மாறும்படியா, குந்தி குந்தி நடக்கிற நிலைமைகள் எல்லாம் மாறத்தக்க நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஓ ரபா லரிதா ரபா சந்துராதநாதனா, எல்லா சபைகளுக்குள்ளாகவும் ஒரு உணர்வின் ஆவியே, ஒரு உணர்வின் ஆவியே என் தேவன் ஊற்றுவீராக, என் தேவன் ஊற்றுவீராகப்பா. ஓ ரபலஹத்துராதனா, ஏனோ தானங்கள் மாறட்டும், ஆவிக்குரிய நிர்விசாரங்கள் மாறட்டும், குந்தி குந்தி நடக்கிற நிலைமைகள் மாறட்டும் அப்பா. ஓ ராபாசியாதனா, அல்லேலூயா. உயிர்ப்பியும் அப்பா, உயிர்ப்பியும். சங்கீதக்காரன் சொல்கிறது போல எங்களை உயிர்ப்பியோ, அப்பொழுது நாங்கள் அல்லேலூயா உயிர்ப்பிக்கப்படுவோம். ஓ ராபா துரபரபரபௌஷ்யாதனா, ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக, கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. ஓ ராபானா ஹந்தர மௌதினி அந்தராதனா ரீகாத்துர பௌடியாரபாலபாலபா, உணர்வின் ஆவியே என் தேவன் ஊற்றுங்க. ஆவியில் அனலுள்ள சபைகளாய் ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. ஆவியில் அனலுள்ளவர்களாய், ஆவியில் அனலுள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், ஓ ரபல ரிதரப சந்துராதனா, எல்லா சபைகளும் இந்த நாட்களில் மாறட்டும், மாறட்டும் அப்பா. சபைகளுக்குள்ள ஒரு மறுரூபம் என் தேவன் உண்டு பண்ணுவீராக, என் தேவன் உண்டு பண்ணுவீராக. அல்லேலூயா. ஓ ரபா ராதா ரபா சந்துர பௌடியாதநாதனா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கல அந்த நாட்களில் சபைகளுக்குள்ளாக அல்லேலூயா ஒரு ஆத்தும பாரத்தை கர்த்தர் கட்டளிடும்படியா, எல்லா சபைகளுமே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற சபைகளாக கர்த்தர் மாற்றும்படியா, எல்லா சபை அல்லேலூயா விசுவாசிகளுக்குள்ளாக ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரத்தை கர்த்தர் கட்டளிடும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஓ ரபா ரபா ரதியா ரபா உஷந்துராதனா, எல்லா சபைகளும் இந்த நாட்களில் ஆத்தும பாரமுள்ள சபைகளாக மாறட்டும் அப்பா, மாறட்டும். சபை மக்கள் ஆண்டவரே அல்லேலூயா அழிந்து வர ஆத்துமாக்களை குறித்து பாரம் உடையவர்களாய் காணப்படும்படியாக, ஊழியம் செய்கிற சபைகளாக மாறும்படியாக, ஓரவல அரிதரவ சந்துராதனா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அப்பா, ஓ ரபா ரதியா ரபா உஷந்தராதனா, ஒவ்வொரு திருசபையின் மக்களும் காணப்பட என் தேவரீ அவரது கிருபை செய்வீராக. அந்த ஆத்தும பாரம் ஒவ்வொருக்குள்ளாகவும் கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வரட்டும் ஆண்டவரே. உரபல பௌஷ்யாதனா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ரபா ரதியார பௌஷந்துராதனா ரீகானா மௌதர பந்துராதகலகதினியா, அல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் ஆத்துமாக்களை கத்து கொள்ளை பொருளாய் தரும்படியா, பெருந்திறங்கோள் கூட்டம் ஜனங்கள் சபைகளுக்குள்ளாக ஓடோடி வரும்படியா, கர்த்தர் அனுகிரகம் செய்தலும்படியா, எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாமா? ஊராபா தூராபா ஷபரபரபா. தகப்பனே, நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளுக்கும் ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் நீங்க தருவீராக, நீங்க தருவீராகப்பா. ஒவ்வொரு சபைகளின் சுற்றிலும் எத்தனையோ ஜனங்களையா உம்மை அறியாதவர்கள், அறிந்தும் அறியாதவர்களைப் போல காணப்படுகிறவர்கள் அப்பா காணப்படுகிறது இந்த நாட்களில். அப்பா ரிபால பௌஷ்யாதனா, அல்லேலூயா. கிழக்கிலும்
மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கிற திரளான ஆத்துமாக்கள் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாகவும் ஓடோடி வரும்படியாக சபைகள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் கிரிய செய்வீராக, கர்த்தர் கிரிய செய்வீராகப்பா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே குடியிருந்த போது அப்போ ஒரே ஒரு கீழ்காற்றை வீச பண்ணின போது காடைகளை கொண்டு நிரப்பினது போல, காடைகளை கொண்டு நிரப்பினது போல இந்த நாட்களில் அப்பா பரிசுத்த ஆவியின் காற்றை கர்த்தர் வீச பண்ணுங்க, வீச பண்ணுங்க. ஆத்துமாக்களை குவியல் குவியலா கூட்டி சேர்க்கப்படுகிற காற்று வீசட்டும் அப்பா, வீசட்டும் அப்பா. உரமன ஹந்தன மாதன மௌதினியாதனா எல்லா சபைகளிலும் அநேக ஆராதனைகள் நடைபெறத்தக்கனமா, ஒவ்வொரு ஆராதனையிலும் திரளான ஜனங்கள் நிரம்பி வழியத்தக்கனமா உரபரபரப உடியாரபரபரபா கர்த்தர் செயல்படும்படியாக அல்லேலூயா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மந்தையை பெருக பண்ணுகிறது போல ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ராஜா. அல்லேலூயா. என்னை கேள், ஜாதிகளை சொந்தமாயும் பூமி நெல்லை சுதந்திரமாய் தருவேன் என்றவரே. உனக்கு ஈடாக ஜனங்கள், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளை கொடுப்பேன் என்றவரே. உரபரபாதிர பௌஷந்தராதநாதனா காலியான இடங்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா, நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். உரபல ரதரப சந்துர பௌடியாதநாதநாதனா உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அநேக இடங்களில் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது. எத்தனையோ இடத்தில் ஆராதனை நடத்து கொண்டிருக்கும் போதே அல்லேலூயா ஆராதனை செய்ய விடாதபடிக்கு செயல்படுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், மனுஷியத்தின் ஆவிகள் எல்லாம் முற்றிலுமாக முறியடிக்கும்படியா நாளை அல்லேலூயா தேசம் முழுவதும் நடக்க அந்த ஆராதனை அல்லேலூயா விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த தடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓ ரபஷவர நதரபௌடியாதனா தகப்பனே, நாளை தினத்தில் நடக்கிற அந்த ஆராதனை ஆண்டவர் எங்கள் தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா சபைகளின் ஆராதனையும் ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்மை விடுதலையோடு கூட ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஓ ரபரபௌஷியாதனாதனா என் தேவன் கிருபை செய்வீராகப்பா. எந்த இடத்திலும் உம்மை ஆராதிக்க தடைகள் காணப்படக்கூடாதப்பா. அல்லேலூயா. ஆராதனை நடத்தக்கூடாதபடிக்கு செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மனுஷிகத்தின் ஆவிகள், உரபலவ கபாரவ துரைத்தரத்தின் ஆவிகள், உரபல வௌடியார் அவசியாரவா ரிகாத்துராதகல்ல கடகதனையா நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கட்டிந்து கொள்ளுகிறோம். உரப ஷபர வௌடியாரவரவா எல்லாரும் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க உரபரபரபௌஷ்யாதநாதனா என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தடை பண்ணுகிற எல்லா பார்வோனின் ஆவிகள், எல்லா பார்வோனின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறோம். ஓரபரவ ஷபரபரவா ரிகாந்துர பௌடியாதநாதநாதனா உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஓரவ கராதியா அப்படியா நாளை எல்லா சபைகளிலும் நடக்கிற ஆராதனையை ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லா ஆராதனையிலும் ஆவியாண்ட வல்லமை வெளிப்படட்டும், ஆவியாண்ட கிரியை வெளிப்படட்டும். ஓரவர பௌஷ்யாதனா முடக்கினி இறங்கட்டும், முடக்கினி இறங்கி வரட்டும், முடக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. சாவிக்குள்ளாக மாற்றுங்க. உரவர மௌடி ஆதர துராதநாதநாதனா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராலா ராத்துராதனா ரி கபல மௌடி ஆதர சியாந்தராதனா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ரபா ரிமாமா ரிகாந்துர பௌடியாதநாதனா ரிகாத்துர பௌடியாதனந்தராதநாதனா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நான் ஜெபமே பேராயுதம். நித்திய வாழியில் வேண்டுகிறேன்
வேற்றி சிறந்திட ஜெபமே போராயுதம். சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நாம் ஜெபமே பேராயுதம். நித்திய வழியில் வேற்றி சிறந்திட ஜெபமே போராயுதம். பேராயுதோ போராயுதோ ஜெபமே சர்வாயுதம். பேராயுதோ போராயுதோ ஜெபமே சர்வாயுதோ. ஜெபமே ஜெயம் ஜெபம் ஜெயம். ஜெபமே ஜீவ ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஜெயம் 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 அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எல்லா சபைகளுக்குள்ளாகவும் எழுப்புதலை குறித்து ஒரு உணர்வை கர்த்தர் கட்டளிடும்படியாக, ஹல்லேலூயா, எழுப்புதலை குறித்த ஒரு வாஞ்சை எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்குள்ளாகவும் கர்த்தர் கட்டளிடும்படியாக, ஹல்லேலூயா, எழுப்புதலுக்கென்று எல்லா சபைகளுமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ரிகாபாலாபா சந்துர பௌடி ஆதனாதினியோ தகப்பனே, எழுப்புதலை குறித்து ஒரு வாஞ்சையை எல்லா சபைகளுக்கும் கர்த்தர் கட்டளிடுவீராக தகப்பனே. எழுப்புதலை குறித்து ஆண்டவரே தரிசனம் உடைய சபைகளாக ஒவ்வொரு சபைகளையுமே கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக தகப்பனே. உரபராதியாரபௌஷந்துராதனா எழுப்புதலுக்கென்று எல்லா சபைகளையுமே கர்த்தர் ஆயத்தப்படுத்தும், கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் அப்பா. ஓரபரபதியான மௌஷந்துராதனா அல்லேலூயா. அப்படியே கேட்க போகிறோம். கர்த்தாவே அல்லேலூயா, எழுப்புதலை நீங்க அனுப்புங்க என்று சொல்லி கேட்கலாமா? வசனம் சொல்லு பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். ஓராபா சியாந்தர பௌடியாரபா, கர்த்தர் அதை கட்டளையிடுவார் என்று வசனம் சொல்லுகிறதல்லவா? நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஒரு மனதோடு கூட கேட்கலாம். கர்த்தாவே, எழுப்புதலே நாங்கள் வாஞ்சித்து காத்திருக்கிறோமப்பா. அந்த எழுப்புதல் நக்கினி எல்லா சபைகளுக்குள்ளாகவும் இந்த நாட்களில் பற்றி எரியும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எழுப்புதலை அனுப்புங்கப்பா, எழுப்புதலை அனுப்புங்க. அக்கினி போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று வாக்களித்தவரே, சொன்னவரே, அல்லேலூயா. ரீகா பாபா ரீமானா துராதன பௌடியாதனா, உம்முடைய அக்கினி எரியட்டும், உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும், உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவர். அல்லேலூயா. ஓராபா தூரபால பௌடியாதனந்தராதனாதனா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் ஒருமனப்பெற்றவர்களாக நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, அல்லேலூயா, மிஷனரிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரையுமே கர்த்தர் நாட்களில் பாதுகாக்கும்படியாக ஓராபா ஷபரபர பௌடியாத நந்தனா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் அக்கினி சுவாலைகளாக பயன்படுத்தும்படியாக, அதே போல ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓராமா தூரா பௌஷந்துராதனா ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் கரங்கள் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. அக்கினி ஜுவாலைகளாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. இன்னும் வேதத்தின் ரகசியங்களை, மகத்துவங்களை, ஆழங்களை கர்த்தருடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்கார் சுகத்தை விரும்புகிற தெய்வம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நல்ல சுக பெலன் ஆரோக்கியத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வயதான ஊழியக்காரர்களை விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் பலப்படுத்துங்க. ஓராபா ஷபரனா, அவன் சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சுகத்தை பலத்தை சத்துவத்தை கத்தர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊராபா ஷபரனா துரபா உந்தனியாதனா. ஒருவேளை வியாதியில் பலவீனத்தில் யாராவது எந்தெந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தர் பரிபூர்ணமான சுகத்தை தேவன் கட்டளையிடுவீராக. ஊழியக்கார் சுகத்தை விரும்புகிற தெய்வம். அல்லேலூயா. பூரண சுகத்தை நீங்க தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சுவிசேஷங்கள் ஆண்டவரே மிஷினரிகள் எல்லாரையுமே கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எத்தனையோ இடத்துல நம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறதையா, எத்தனையோ எதிர்ப்புகள் காணப்படுகிறதே. ஊராபாராபா சந்துராதனா, ஊழியர்கள் தாக்கப்படுகிற காரியங்கள், மிஷினரிகள் தாக்கப்படுகிற காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டுகிறோமே. எப்பா, இந்த நிலைமைகள் எல்லாம் மாறும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அப்படியாக அல்லேலூயா ரிபாரவா சந்துராதனா நீங்க செய்வீராக. எல்லாரையும் கத்தர் பாதுகாத்து கொள்ளும். அல்லேலூயா. ஊழியர்களை, ஊழியர் குடும்பங்களை கத்தர் வேலி அடைத்து கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இவ்வளோ நேரம் கர்த்தாவே ஆன்லைனிலும் தொலைக்காட்சியிலும் ஆலயத்திலும் இருந்து ஆண்டவர் தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை கத்தர் சந்திப்பீராக. அவருடைய கண்ணீரை கத்தர் துடைப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கத்தர் காணும்படி செய்வீராக. ஓராபா ஷபல ரதுரிபிகபாபா. எந்தெந்த அற்புதங்களுக்காக அவள் காத்திருக்கிறார்களோ அவைகள் நிறைவே நடைபெற கத்தர் அனுக்கிரகம் செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் கத்தர் கேட்டு பதிலளிக்க போகிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாறாத மகிமை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் எல்லா கனவும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலமே கத்த பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். God bless you.